எங்கேயோ ஒருத்தர் கொண்டு போடுறான். நம்ம நாட்டுல எல்லாம் மாறுது பாருங்க. எங்களை விடுங்க தம்பி. இப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க? 500 ரூபாய்க்கு வித்துறணும், புரியுதா? ₹1 கம்மியாச்சுனாலும் கொஞ்சம் சம்பளத்துல பிடிச்சிடும். டேய். சொல்லு மச்சான். எப்படி இருக்க? வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? பரவாயில்லையா? நம்மளுக்கு என்ன மச்சான், காய்கறி வியாபாரம். அன்னைக்கு வாங்கி போடுறோம், இன்னைக்கே வித்துறோம். இப்போ ஆமா மச்சான், அந்த போர் தான். எங்கேயோ ஒருத்தர் கொண்டு போடுறான். நம்ம நாட்டுல எல்லாம் மாறுது பாருங்களேன். ம். ஒரே நிமிஷம் மச்சான், லோட் மேன் கூப்பிடுறான். சொல்லு தம்பி. இன்னைக்கு இன்னும் லோடு வரலையே தம்பி. அதான் கேட்கலான்னு கூப்பிட்டுருந்தேன். என்னாச்சு? லோடு வராதா? ஏன் தம்பி இப்ப சொன்னா எப்படி தம்பி? ஐயோ. ம். எங்களை விடுங்க தம்பி. இப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க? இப்போ வந்து காய்கறி இல்லைன்னா அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? என்ன சாப்பிடுவாங்க? என்ன தம்பி? சரி, ஒரு சீக்கிரம் பண்ண பாருங்க. ஒருவர் இருமா. சரி, வைங்க தம்பி. ம். இது வேற ரோடுல போச்சு. மச்சான். அதான் பாருங்களேன், உங்களுக்கு லோடு வரலையா? ஆமா, எனக்கு சொல்றேன் பாருங்க. லோடு வரல. இப்ப என்ன லோடு வரலன்னு சொல்லிட்டு விலை வச்சுதான் திருப்பி சேர்த்து வச்சு கொடுப்பானுங்க. அதுவே இப்போ 100 ரூபாய்க்கு நம்ம கிட்ட கொடுக்குறாங்கன்னா 200 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. நம்ம எவ்வளவுக்கு விற்க முடியும்? 205 ரூபாய்க்கு வித்தாலுமே 200 ரூபாய்ங்கிறது எப்படி மச்சான் மக்கள் தாங்குவாங்க சொல்லுங்க? என்ன யோசனை பாருங்க. வியாபாரிகளே இப்படித்தான். ம். நான் இருங்க, நம்ம கடைக்காரங்க கூப்பிடுறோம். ஒரே நிமிஷம் கூப்பிடுறோம். சொல்றா. ஆமா, லோடு வராது. இருக்கிற லோடு வச்சு ஓட்டணும். கிலோ எவ்வளவு விற்கிறேன்? 100 ரூபாய்க்கா? ஆமாண்டா, 10 ரூபாய்க்கு தான் வாங்கணும். அது 30 ரூபாய்க்கு வித்துருவேன் இன்னைக்கு. சரக்கு இன்னைக்கு வந்துச்சு. மத்ததே 100 ரூபாய்க்கு தான் வந்துச்சுன்னு சொல்லி 500 ரூபாய்க்கு வித்துரு. சரியா? யாராவது கேட்டு என்ன சொல்ற? லோடே 499 ரூபாய்க்கு தான் வந்துச்சு. நாங்க வச்சு விற்கிறதே 1 ரூபாய்க்கு தான் வச்சு விற்கிறோம். 500 ரூபாய்க்கு வித்துறணும், புரியுதா? 1 ரூபாய் கம்மியாச்சுனாலும் கொஞ்சம் சம்பளத்துல பிடிச்சிடும். டேய். ஆ, சரி பாரு, கூப்பிடுறேன். ம். மச்சான். இப்போ வேலை இருக்கா உங்களுக்கு? சரி மச்சான், பாத்துக்கலாம். மக்களுக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறோம் மச்சான். என்ன மச்சான் பண்றது? நம்மளும் வியாபாரி தானே. ஆ, சரி மச்சான்.